சூரியபிரகாசம் சார், இந்த இஷ்யூவுக்கு காரணம் என்ன சார்? இது எங்கேருந்து தொடங்குது? திடீர்னு வாஞ்சிநாதன் இந்த இஷ்யூவுக்கு காரணம்னு சொன்னால் பர்சனல் ஈகோ. ஓ, நான் ஒரு நீதிபதி, என் மீதே புகார் கொடுப்பதற்கு உனக்கு துணிவிருக்கிறதா அப்படின்ற ஒரு சட்டத்தை பற்றிய தவறான புரிதல் இல்லை, தவறான கண்ணோட்டம். சரி, நீதிபதிகளும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அவங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதா அசெம்பிளியில் சொன்ன மாதிரி விண்ணில் இருந்து குதித்தவர்கள் கிடையாது. அவர்கள் எங்களோட ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான். சில பேர், சில அட்வொகேட்ஸ் ஜட்ஜாக ஆப்ட் பண்ணுவாங்க. சில பேர் வேண்டாம், 62 வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வக்கீலாகவே இருக்கிறது பண்ணுவாங்க. அது அவங்களோட சுய விருப்பத்தம். ஒருவர் நீதிபதியாக வக்கீல் சமுதாயத்திலிருந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 10 வருஷம் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் ஒரு கோர்ட்டில். அவங்க தான் ஜட்ஜ் ஆக முடியும். டைரெக்டாக ஜட்ஜ் ஆகிட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் அங்கே போய் உக்காந்ததுனாலேயே நான் ஒரு டிக்டேட்டரு, என்னை கேள்வி கேட்பதற்கோ என் மீது குற்றம் சுமத்துவதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறிப்பாக நாங்கள் போடுகின்ற, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு உத்தரவு போட்டால் அதை பிச்சையாக நினைக்கிறாங்க. நாங்கள் போடுகின்ற உத்தரவை வைத்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறவர்கள் எங்களை எப்படி கேள்வி கேட்கலாம்? அந்த தவறான கண்ணோட்டம், அந்த தவறான நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நான் சொல்கிறேன். நான் என்னோட அறிவுக்கு எட்டிய வரையில். ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்தின் மீதும் நீதிபதிகள் மீதும் பெருமதிப்பு வைத்திருக்கிறோம். அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். நீதிபதிகளையும் நீதிமன்றங்களையும் மக்கள் மதித்தால் தான் என்னை போன்ற வழக்கறிஞர்களுக்கு சாப்பாடு. சரி, மக்களுக்கு நீதிமன்றத்து பேரில் நம்பிக்கை போயிடுச்சுன்னா, நீதிபதிகள் மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் வக்கீலை வைக்க மாட்டாங்க. ரோட்டில் இருக்க பொறுக்கியும் ரவுடியும் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. அதனால் நீதிமன்றத்தின் மாண்பினையும் நீதிமன்றத்தின் மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு வக்கீலின் தலையாய கடமை. அதே சமயத்தில் நீதிபதிகள் 100க்கு 100 அனைவருமே உத்தமர்கள் தானான்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னோடய கேள்வி சில கருப்பாடுகள், நான் சொல்ல உச்சநீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க, சில கருப்பாடுகள் நீதித்துறையிலும் இருக்கிறது. அவர்களை கண்டுபிடித்து களை எடுக்கணுமே தவிர ஒட்டுமொத்த நீதித்துறையையும் அவமதிக்கக்கூடாது, அவமரியாதையாக பேசக்கூடாது. அது வக்கீல்கள் பண்ணுறது நீதித்துறைக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம்னு நிறைய உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்தரங்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கொடுக்கமுல்லாம் நீதிபதிகள்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இங்கே வந்திருக்கா சார்? தீர்ப்பாக வந்திருக்கு. நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது அப்படின்னு, நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல, விமர்சிக்கலாம். ஆனால் வழிமுறை எனக்கு 2017 சார், நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியில் சில சந்தேகங்களை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் சார். சார், நீதிபதிகள் அரசு ஊதியத்தை பெறுகிறார்கள். வக்கீலுங்க யாராச்சும் வாங்குறாங்களா கவர்மெண்ட் சம்பளம்? வக்கீலுங்க கவர்மெண்ட் லாயரா போனால் அவங்க இல்லை சார், நான் பிரைவேட்டாக வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம் சார், என்னன்னா, இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு. இந்த மாவட்ட ஆட்சியர் இல்லை ஒரு அமைச்சரே இருக்கிறாரு, இல்லை ஒரு செக்ரட்டரியே இருக்கிறாரு. இந்த செக்ரட்டரி ஜாதி பார்த்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாசில்தாரோ அல்லது ஒரு டிஆர்ஓவோ ஒரு பொது வெளியில் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேரில் நீங்கள் அரசு ஊழியர்கள் நடத்தை விதியில் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா சார்? சஸ்பெண்ட் பண்ணலாம், அதிகபட்சம் அதுதான். கரெக்டுங்களா? கூப்பிட்டு வச்சு ஒரு விளக்கம் கேட்பாங்க. அதிகபட்சம் விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா சார்? கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஓகே. ஆனால் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்குள்ளே வந்துடுறாங்க. அதனால் அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துறாரு, அதனுடைய ரூலை ஃப்ரேம் பண்ணிட்டு. ஆனால் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் இதற்கு முன்பாக சங்கருடைய கேஸ்லையும் அதே தான் பண்ணார். சங்கருடைய கேஸ்லையும் கூப்பிட்டு அவரே விசாரிச்சு அவர் ஒரு 6 மாதத்திற்கு தண்டனை அறிவித்தார். கரெக்டு தானே சார்? 6 months. கரெக்டுங்களா சார்? கரெக்ட். ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீதிபதிகள் அவதூறு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை, கவர்மெண்ட் சர்வன்ட் கண்டக்ட் ரூல்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கவர்ன் பண்ணோம். ஆனால் நீதித்துறைன்றது என்னன்னா சார், நீங்கள் இதே சேம் அவதூறு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஹையர் ஆஃபீஸர் செய்யப்படும் போது அந்த அவதூறு செய்யப்படக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன் தான் கிடைக்குது. ஆனால் இதே நீதிபதியை விமர்சித்தால் இவர்களே எடுத்து விசாரித்து இவர்கள் சிறைக்கு அனுப்புகிறார்கள். இந்த அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னு உங்கள் கேள்விக்கு வர நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. நீதித்துறை என்பது அரசியல் சட்டத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு
சுய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அமைப்பு புரிஞ்சிச்சு. அது வந்து பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ஜனாதிபதிக்கோ இல்லை அதிகாரிகளுக்கோ கட்டுப்பட்டது கட்டுப்பட்டது அல்ல. அது சுதந்திரமான ஒரு அமைப்பு. அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே வந்து நீதித்துறை வந்து சுதந்திரத்தை வந்து பாதுகாத்திருக்காங்க. அதை மாற்றுறதுக்கோ அதை இல்லை அவங்க நீதிபதிகளை கண்டிக்கிறதுக்கோ நீதி அவுட் சைட் ஆஃப் தி ஜுடிஷியரிக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. 2019 இவருக்கு வந்து 6 months அப்படின்னு போட்டா அவ்வளவுதான். ஆமா 2000 இல்ல 6 months இவருக்குன்னு சொன்னா அப்பீல் இருக்கு. அப்பீல் இருக்கு சார். ஜட்ஜஸ் தான். இல்ல சார், அப்போதைக்கு கைது தானே. அப்போது கைதுனா இம்மீடியட்டா நீங்க வந்து இது பண்ணிடுறீங்களே, அது உடனடியாக தண்டனை விதிக்கின்ற உரிமை வந்து அந்த சுவாமிநாதனுக்கே இருக்குன்னு வச்சுக்குவாங்க. அவர் வந்து அவரே வந்து இந்த கேஸ்ல வந்து அக்யூஸ் பண்றாரு, அவரே ப்ராசிக்யூட்டர், அவரே ஜட்ஜா, 3 ரோலையும் அவர் பண்ண முடியாது. இல்ல சார், எனக்கு உங்களுக்கு இந்த நீதித்துறையினுடைய நிர்வாக கட்டமைப்பு பலவாறாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப 3 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு கோர்ட் இருக்கு. 3 வருடத்திற்கு மேல இத்தனை லட்சம் ரூபாய் வரை தான் விசாரிப்பதற்கு ஒரு கோர்ட்டுக்கு அதிகாரம். இத்தனை லட்சத்துக்கு மேல அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு அதிகாரம். ஆயுள் தண்டனை விதிக்கிறதுக்குன்னா ஒரு கோர்ட்டுக்கு அதிகாரம். இப்படி பலவாறாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹைகோர்ட்டு அப்படின்னா நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சரியா தப்பான்னு எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்போ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன அப்படின்னா, இவர்கள் தண்டனை கொடுக்க மாட்டார்கள். கீழமை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்வார்கள் அல்லது ரத்து செய்வார்கள். என்ன சார், இப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் சார். இவர்களே தண்டனை நேரடியாகவும் இவர்கள் தரலாம். அதாவது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல ஆக்ட் வந்து அந்த ப்ரொவிஷன் இருக்கு. அது வந்து சட்டப்படி அவங்க வந்து ஒரு கோர்ட் அவமரியாதை பண்ணாங்க யாராவதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இல்ல கோர்ட் பிறப்பித்த உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணலன்னா இப்போ ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிடுறாங்களே, ஏன்னா அரசியல் சட்டத்தை படி உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ இல்லது கீழமை நீதிமன்றங்களோ அவங்க பிறப்பிக்கிற உத்தரவை வந்து மேல் கோர்ட்டு வந்து செட்டிசைட் பண்ணா தவிர அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒரு அரசு அதிகாரிக்கும் உண்டு. அதை செய்யலைன்னா அவமதிப்பு கோர்ட் பண்ணி தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த வழக்கில் என்னன்னா உங்களோட சந்தேகம் மாதிரி தான் நிறைய பேர் இருக்குது. 2019 ரவிசங்கர் பிரசாத் சட்ட அமைச்சராக இருந்தபோது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்பினார். உயர் நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றங்களையும் ஊழல் அதிகரித்து அவங்களுக்கு தண்டனை தர மாதிரி வந்து அரசுகிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, அவங்க தப்பு பண்ணால் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்றது ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டார். அதுக்கு ரவிசங்கர் பிரசாத் சொன்னார், அது வந்து ஒரு சுயேட்சையான அமைப்பு. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை அவங்கள தான் தீர்த்துக்கணும். அதில் வந்து தலையிடுறதுக்கு அரசியல் சட்டப்படி அரசாங்கத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ உரிமை இல்லைன்றதுனால தான் அதே அரசியல் சட்டம் வந்து ஏன்னா வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் வந்து எப்போவுமே பயந்து வேலையை செய்ய முடியாது. தப்புன்னா தப்பு, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து அவங்க அந்த கான்ஸ்டன்ட் ஃபியரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அதனால தான் இம்பீச் பண்ணோம். அது கூட இம்பீச் பண்ணால் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட பாதுகாப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் உச்சநீதிமன்றம் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி அதனால் வந்து அவங்க என்ன சொன்னால் 2017ஆம் ஆண்டு இது மாதிரி ஒரு பிரச்சனை நீதிமன்றத்திலலாம் நிறைய ஊழல் நடக்குது, நீதிபதிகள்லாம் வந்து அவங்க தறிக்கெட்டு சில நீதிபதிகள் அவங்க வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறார்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தபோது அவங்களே வந்து இன்ஹவுஸ் மெக்கானிசம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அதாவது வந்து அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற போது அப்போ வந்து நமக்கு நாமே ஒரு குழு அமைத்து கொள்வோம். இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தவறு செய்கிறாரு, நீங்கள் வந்து இப்போ இவர் பேரில் இருக்க அலிகேஷன் என்ன, இவர் வந்து ஜாதி கண்ணோட்டத்தோடு செயல்படுறாரு, பிராமின் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாரு, அதை வந்துட்டு மனுநீதி தர்மத்தையும் இதையும் வந்து தன்னுடைய அரசியல் கட்ட இதில் வந்து புகுத்துறாரு, சனாதன தர்மத்தை வந்து புகுத்துறான்றது தான் இவர் பேரில் இருக்க அலிகேஷனு. அது மாதிரி ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் அட்வொகேட்ஸ் இல்லை, ஈவன் காமன் மேன் சாதாரணமான தெருவில் இருக்கின்ற ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது ஒரு ஏழை விவசாயியோ கூட வந்து தலைமை நீதிபதிக்கு
உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும், அதே உயர்நீதிமன்ற நீதிபதியை பற்றியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் புகார் அனுப்பலாம். அது 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் மக்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு சலுகை வாய்ப்பு. அதனால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எதுவும் தப்பே கிடையாது. ஆமாம், எனக்கு தெரிய வருது இந்த நீதிபதி வந்து ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி. சார், இந்த சர்ச்சை இவ்வளவு பெரிய அளவிற்கு பூதாகரமாக வெடிப்பதற்கு என்ன காரணம்? நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே, நீங்கள் வந்து என்னோட ஈகோவை வந்து பிரிக் பண்ணுறீங்க. நான் வந்து என் மனு தர்மத்தை பற்றியும் நான் வந்து நான் சார்ந்த இனத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதனால் வந்து என்னோட தீர்ப்பெல்லாம் வந்து தவறான தீர்ப்பாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி புகார் செய்ய போச்சு? நான் வந்து ஒழுங்காக தான் தீர்ப்பளிக்கிறேன், நீங்கள் வந்து என்னை பற்றி அவதூறாக பேசுகிறீங்க, அதனால் எப்படி புகார் அளிக்க போச்சுன்னு சொல்லி அது வந்து இவர் வந்து வாஞ்சிநாதன் வந்து சட்டப்படி தனக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பினை வந்து அவர் வந்து உயர்நீதிமன்றம் இவர் மாதிரி வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு வந்து இல்லை வந்து தீவிர மத வெறியராக வந்து செயல்படுறாருன்னு சொல்லி இவர் வந்து ஒரு புகார் அனுப்புகிறாரு. அதை அவர் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லலை. இது வந்து இவராக வந்து நீதியரசர் சுவாமிநாதன் பேரில் நான் பெருமதி பேச்சுக்கிறேன், நல்லா தெரியும். அவராக வந்து அவருக்கு பொறுக்காத என்னை பற்றி நீ எப்படி வந்து புகார் கொடுக்கலான்ற ஒரு என்னை பற்றியா புகார் கொடுக்குறேன்ற சில வார்த்தைகளை நான் சொன்னால் அது பண்புள்ள வார்த்தைகளாக இருக்காது. அதனால் வந்து இவர் வந்து கூப்பிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து நீ என்னை பற்றி இந்த எஸ்ஐயை பற்றியும் இன்ஸ்பெக்டரை பற்றியும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு கேஸில் பண்ணும்போது என்னை பற்றி இந்த பெட்டிஷன் இந்த கைதானே எழுதின்னு சொல்லி கையை உடைப்பாங்க. இவரால் கையை உடைக்க முடியல, அதை விட கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி ஒரு நீதிமன்றத்திற்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக. ஏன்னா ஒரு மனிதனோட உயிரை பறிக்கிற உரிமை வந்து உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் மாவட்ட நீதிமன்றத்துக்கும் மாத்திரம்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. இந்தியாவில் ஒரு மனிதனின் உயிரை சட்டப்படியாக பறிக்கின்ற உரிமை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இருக்குது, அது அப்பீல் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணா இருக்குது. அது ஆமாம், அவங்களுக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ கடவுளுக்கு அடுத்தபடியானவர்கள் நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனுஷன் போது அவர் கம்ப்ளைண்ட் பண்ணால் எல்லா கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆகும். நான் அது மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை வந்து வாஞ்சிநாதனை தனியாகவே கூப்பிட்டு வாஞ்சிநாதன் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்டீங்க, நான் அது மாதிரி கிடையாதுன்னு இருக்கலாம். இல்லை ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லியிருக்கலாம், நீங்கள் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இது வந்து நான் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் வந்து எனக்கு வந்து எல்லாருமே இந்துவும் ஒன்று தான், முஸ்லீமும் ஒன்று தான், கிறிஸ்டியன் ஒன்று தான் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு வந்து ஏற்கனவே வந்து நான் அருண் மிஸ்ரா கேஸை பற்றி சொன்னேன். ஆமாம், இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முத்துகிருஷ்ணன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வழக்கறிஞர்களை தண்டிக்கின்ற உரிமையை சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட பொழுது அது எதிர்த்து முத்துகிருஷ்ணன்ற ஒரு வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். இது மாதிரி வழக்கறிஞர்களை தவறு செய்கின்றது, வழக்கறிஞர்களை தண்டிக்கின்ற உரிமை வந்து வழக்கறிஞர் சட்டப்படி வந்து பார் கவுன்சிலுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது, ஹைகோர்ட்டுக்கு கிடையாது சொல்லி அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டர்ட்டி இல்லைன்னா வந்து ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, அட்வொகேட்ஸாக இருந்தாலும் சரி, ஓப்பன் இதில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. சட்டத்தின் அதாவது உயர்நீதிமன்றத்தின் மாண்பினை காக்கின்ற பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் நீதிபதிகளுக்கும் உண்டுன்னு சொல்லி அசர்ட்டிவாக சொல்லியிருக்காங்க. சூரிய பிரகாசம் சார், இந்த வழக்கை மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலே இது கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இது தலைமை நீதிபதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் தான் சார், என்னென்னா அந்த பர்டிகுலர் கேஸ் அப்படிங்கிறது வேறு கேஸ், சரிங்களா சார்? அந்த கேஸில் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அது வந்து ஒரு வேலை சம்பந்தமான ஒரு வழக்கு, அதில் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போது இவரை விசாரிக்கக்கூடிய நடைமுறை மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா, இல்லை மொத்த கேஸையும் மாற்றிருப்பாங்களா? இல்லை, இவரை விசாரிக்கக்கூடிய நடைமுறை மாத்திரம்தான் இதில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வந்து இவர் பேரில் கண்டெம்ட் இஷ்யூ பண்ணி இருந்து என்னை பற்றி நீ தப்பாக பேசுகிற ரைட்டராங்க, அவருக்கு அதிகாரம் இருக்கான்றது அது வேறு. நீ வந்து என்னை அவமரியாதை பண்ணிட்டு தான் நான் உணர்றேன், அதனால் வந்து நீ என்கிட்ட வந்து விளக்கத்தை சொல்லு, உன்னோட விளக்கம் திருப்தி அளிக்கலைன்னா நான் வந்து தலைமை நீதிபதிக்கு, ஏன்னா நானே இங்கே உங்களை நான் வந்து குற்றம் சாட்டுற நீதிபதி தான், ஸோ நானே குற்றம் சாட்டுகின்ற நீதிபதியை வந்து அந்த விசாரிக்கக்கூடாது, அதனால் நான் தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தால் அது முறையாக இருந்திருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு வழக்கில் சடன் அவுட் பஸ்ட் கிடையாது, ஏன்னா வெல் பிளான்டு. ஏன்னா காலையில் ஃபோன் பண்ணி மதியம் வர சொல்லி பேசுகிறாங்க, நிறைய டைம் கேப் இருக்குது. இது வந்து ஒரு வழக்கறிஞரை வேண்டுமென்றே அவமதிக்க வேண்டும், பொதுவெளியில் வந்து அவர் அவமானப்படுத்தணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயலாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா சட்டப்படி
நீங்கள் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கோ உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை நீதிபதிக்கோ ஒரு நீதிபதியை பற்றி தவறான புரிதலோ தவறான கண்ணோட்டமோ இல்லை உண்மையான கண்ணோட்டமோ உண்மையான புரிதலோ எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து புகார் கொடுக்கறது வந்து சட்டப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஒரு வழக்கறிஞருக்கு மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சாதாரண மனிதனுக்கும் உரிமை. அது வந்து கான்ஃபிடென்ஷியல் லெட்டர். நான் வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணி எல்லாருக்குமே வந்து பொது வெளியில் சொல்லியிருந்தா நீங்கள் வந்து சிவமோட்டோ கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணலாம். சட்டப்படி கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையை ஒரு வழக்கறிஞர் வந்து அதை பயன்படுத்துகிறாரு. தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அளிக்கிறாரு. நான் வந்து சாமிநாதனை வந்து ஒரு இந்து மத வெறியர் இஸ்லாம் இருக்கிறவரெலாம் சொல்லவே இல்லை. அவர் ஆமாம், அவர் வந்து ஒரு நீதிபதி. நாங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறோம்னா சார் மொத்த மனித கூட்டம், மொத்த மனித இனமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இடியட்ஸ் தான் சார், எல்லாருமே சொல்கிறேங்க. இதில் வந்து இந்த மனித கூட்டத்தில் பல பேர் பல வகையான வேலைகளை செய்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சரிங்களா சார்? இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேண்ணே. நாங்கள் கொஞ்சம் இந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதில் இப்போ சமீப காலத்தில் சார் சண்டிகர்னுடைய மேயர் தேர்தலில் நடந்த முறைகேடு சம்பந்தமான ஒரு வீடியோவை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் அந்த வீடியோவை இப்படி பப்ளிக்காக பார்த்ததை, எல்லா லாயர்ஸும் இருக்கும்போது பார்த்த காட்சிகளில் அங்கே ஒளிபரப்பானதை தான் நாங்கள் பார்த்தோம். இதற்கு பிறகு இதற்கு முன்பும் கூட இப்படி வந்து ஒரு வீடியோவை நாங்கள் ஒளிபரப்புகிறோம், நீ என்னை பற்றி என்ன பேசியிருக்க பாரு அப்படின்ட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ண வச்சு அந்த வீடியோவில் என்ன எழுதியிருக்குன்னு பாரு, உனக்கு கண்ணு தெரியலையா, கண்ணாடி மாற்றணுமா, என்ன சார் கண்ணு செக் பண்ணணுமா, என்ன சார் புரியுதுங்களா, இப்படியெல்லாம் பேசி அதில் என்ன எழுதியிருக்குன்னு படிங்க இப்படின்ட்டெல்லாம் ஒரு கோர்ட் ஹாலில், நீங்கள் சத்தமாக படிங்க எல்லாரும் கேட்கட்டும், இப்படியெல்லாம் ஒரு கோர்ட் ஹாலில் நாங்கள் இதுக்கு முன்னால் இந்தியாவில் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறோம். இப்படியெல்லாம் எப்போவாச்சும் நடந்திருக்கா சார்? இது நிறைய நடந்திருக்கு சார். இது மாதிரி இது ஒன்றும் புதுசு கிடையாது சார். குறிப்பிட்ட சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரங்கான ஒரு வக்கீல் இருந்தார். அவர் வந்து நீதிபதி பேர்லேயே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி பேர்லேயே அதே உயர் நீதிமன்றத்தில் வந்து இவர் வந்து இந்த வழக்கை ஒழுங்காக விசாரிக்கலைன்னு சொல்லி அவர் பேர்லேயே கண்டெம்ட் போடுவார். அதே நீதிமன்றத்தில் அதே நீதிபதிக்கிட்டேயே நீ கோர்ட் அவமரியாதை பண்ணிட்டேன்னு சொல்லி அவர்கிட்டயே பெட்டிஷன் போடுவார். அந்த மாதிரி முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது சார். பெட்டிஷன் போடுறது இருக்குது சார், வீடியோவோ. ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக பொது வெளியில் தானே அலிகேஷன் சொல்கிறார் அவர். இதுவாக போடுறார் பொது வெளியில். அந்த ஜட்ஜு அந்த ஃபேஸ் ஆஃப் இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கல, நீங்கள் ஒருதலை பட்சமாக நடக்கிறீங்க, உங்கள் பேரில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் தலைமை நீதிபதி கிட்ட வந்து ஏற்கனவே மனு கொடுத்துருக்கேன், என் வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் சர்வசாதாரணம். அதனால நீதிபதிகளை தவறாகவே எடுத்துக்க மாட்டாங்க. என் பேரில் உனக்கு நம்பிக்கை இந்த நான் என்னுடைய கேள்வி ஒருவேளை நான் சரியாக கேட்கலையோன்ட்டு நான் நினைக்கிறேன் சார். வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறது சகஜமான ஒன்று. ஆனால் என்னை குறித்து நீ என்ன பேசியிருக்கிறேன்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ஒரு நீதிபதியை ஒளிபரப்பு செய்ய முயற்சி செய்தாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் சிடி செல்வமும் மதுரை அட்வொகேட்டை கண்டெம்ட் போட்ட போது அந்த மதுரையில் அட்வொகேட் பேர் மறந்து போச்சு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒளிபரப்புனாங்க. நீதியரசர் செல்வம் பேர் மாத்திரம் ஞாபகம் இருக்கு. தமிழ்வாணன் நினைக்கிறேன். தமிழ்வாணனும் நீதியரசர் சிடி செல்வம் 2 பேரும் அடங்கிய பெஞ்சு வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து வழக்கறிஞர்கள் சில பேரில் என்ன மதுரை பார் அசோசியேஷனில் ஒரு ரிசல்யூஷன் போட்டாங்கன்னு சொல்லி முதல் தடவை அப்போதான் வந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அப்போ அது ஒரு பெரிய விஷயமாச்சு. அதனால மக்களும் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே. அதுவே வந்து நான் வந்து அப்பயே வந்து சன் டிவியில் நான் வந்து அப்போஸ் பண்ணி பேட்டி கொடுத்தேன். இந்த பேட்டி வந்து சன் டிவியில் நேரடியாகவே நடக்கும்போதே என்கிட்ட கேட்டாங்க, இது வந்து எங்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல், வழக்கறிஞர்களை இழிவுபடுத்துங்க. இப்போ கோர்ட் ஹாலில் வந்து இல்லை, நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் கேட்குறேன். இப்போ கோர்ட் ஹால் அப்படின்னா அங்கே நீதிபதி இருக்கிறார் அப்படின்னா அங்கே எல்லாமும் ஆவணப்படுத்தப்படும். இப்போது நீதிபதியே கூட இந்த விவகாரத்தை விசாரிக்கிறாரு அப்படின்னாலும் இப்படி ஒரு வீடியோ இந்த யூடியூப்ல ஒளிபரப்பானது இப்படிங்கிறது எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணனா மட்டும்தானே நீங்க பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்துட்டு எப்படி கோர்ட் ஹாலில் ப்ளே பண்ண முடியும்? உங்களுக்கு அதிகாரம் இல்லை சார், எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்கன்னு. இப்போ உங்களுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு கோர்ட் ஹாலில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை கொண்டு வந்து எங்கேயோ ஒரு பப்ளிஷ் ஆன ஒரு எலக்ட்ரானிக் மெட்டீரியல், அது ஒரு டெலிகாஸ்ட் ஆன ஒரு வீடியோ, அந்த வீடியோவை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து கோர்ட் ஹாலில் இருக்கக்கூடிய கோர்ட்டினுடைய சொத்து, அது அந்த சொத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி நீங்கள் நடந்தது சரியா? இதை ப்ரொசீஜராக பண்ணணுமா இல்லை நீதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பண்ணலாமா?
இல்லை வழக்கறிஞர்களே கொடுப்போம். நீங்கள் வந்து சார் கேஸ்ல கொடுக்கறது வேற. இப்போ நீங்க கொடுக்கறதுல வந்து நீங்க அனெக்சர் போட்டு கொடுக்குறீங்க, இண்டெக்ஸ் போட்டு கொடுக்குறீங்க, அதில் வைக்கிறீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த வீடியோவை பாருங்க, எல்லாரும் பார்க்கட்டும், நீங்க ப்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களே. இப்படி செய்வது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ப்ளே ஆனது சார். அது ப்ரொசீஜர் ஆனது சார். இன்னைக்கு நடந்த மதுரை ஹைகோர்ட்ல நடந்த இந்த முயற்சிங்கிறது இது ப்ரொசீஜரா நடந்ததா? இது ப்ரொசீஜரா நடக்கல. ஓகே, இப்படி செய்யலாமா கோர்ட்டுக்குள்ள? ஏற்கனவே வந்து இவர் வந்து அந்த வழக்குல வந்து மாண்புமிகு நீதியரசர் வந்து அவர் வந்து கையாண்ட முறையே இது சரி கிடையாதுன்னு தான் எங்களோட ஒப்பீனியன். ஓகே, ஏன்னா அவர் பேர்ல நான் எதுவும் தப்பா கேட்டதில்லை, என்னோட சந்தேகம் தான் கேக்குறேன். இப்பெல்லாம் வந்து எதுவுமே தப்பு, எல்லாமே பொது வெளியில வருது சார். நீங்க சொல்ற இதே வந்து இந்த சிடியை ப்ளே பண்றது அதெல்லாம் வந்து நாங்க வந்து இதெல்லாம் ப்ரொசீஜர் சார். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் ப்ரொசீஜரா நீங்க ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் அர்ஜென்சி நாங்க வந்து பெட்டிஷன் போட்டு இதை பாருங்கன்னு சொல்ல முடியாது. அக்ராஸ் த டேபிள் கொடுப்போம், ஓகே நீங்க பாருங்கன்னு சொல்லி. அதே தான் மதுரையிலயும் நடந்துச்சு. மதுரையில அந்த இவர் அதாவது அந்த வழக்கினுடைய இப்போ ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்போ வந்து ஜட்ஜி கிட்ட வந்து போட்டு காட்டினாங்க. டிவிஷன் எஸ் எம் சுப்ரமணியம் ஜட்ஜஸ் அந்த டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி அந்த சிடியை வந்து போட்டு காட்டினாங்க. பாருங்க எப்படி ப்ரூட்டலா அட்டாக் பண்றாங்கன்னு. அதனால வந்து அது ஒரு பெரிய ப்ரொசீஜரல் ஃபிளாஸ்லாம் வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. இங்க ஒரு வழக்கறிஞர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பூர்வமான உரிமையை பயன்படுத்துகிறார். அவரை கூப்பிட்டு வந்து நீங்க ஒரு கோழைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா இது 1-to-1 மேட்ச் கிடையாது, ஸ்லாங் மேட்ச் கிடையாது. இவருக்கு வந்து அந்த இவர் பேர்னா பார் கவுன்சிலுக்கு எழுதிக்கலாம். அதுதான் இப்படி பண்றாங்க. ஆமா, அதாவது என்னன்னா நீ பொது வெளியில பேசுற, ஏன் முன்னால நீ பேச மாட்டேங்கிற, அதனால நீ கோழை அப்படி அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த லிஸ்ட் அவர்கிட்ட கிடையவே கிடையாது, அந்த வழக்கே அவர் முன்னாடி கிடையாது. அவர் புகார் கொடுத்தது வேற, புகார் கொடுத்ததை பார்த்துட்டு நீ வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத நீ என்னை பற்றி தலைமை நீதிபதிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை பற்றியா பெட்டிஷன் பண்ணு போலீஸ்காரன் கையை உடைக்கிற மாதிரி நீ அது இங்கே லிஸ்டே கிடையாது. அந்த வழக்காக இருந்தால் பரவாயில்ல, இது மாதிரி தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுனது வந்து இவர்கிட்ட வந்து இந்த வழக்கு தலைமை நீதிபதிக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு இதை ஏன் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைய கோர்ட்டு நடைமுறை குறித்து ஜனங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக, இரண்டாவது ஒரு நீதிபதி குறித்த தவறான பிம்பத்தை யாரும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற அக்கறையிலும் கூட இல்ல. அதுக்காக தான் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த. ஒரு விஷயத்துல ராம் ரவிக்குமார் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அரசியல்வாதிகளை வந்து மக்கள் வந்து மதிக்கிறது கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து நீதித்துறை பேரில் பல்வேறு காரணங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இன்சிடெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீதித்துறையை ஓப்பனாக களங்கம் பண்ணுறாங்க. அதை அவங்க நிறுத்துறது அவங்களுக்கு நல்லது. வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகள் பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்குவோம். ஆனால் இந்த 7 கையெழுத்து போட்ட நீதிபதிகளோட நடத்தை வந்து அவ்வளோ சரி கிடையாது. ஏன்னா அதில் சசிதரன் சொல்லி ஒரு நீதிபதி கையெழுத்தே போடல. அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன உங்கள் பேர் வந்திருக்குன்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், நான் 10 வருஷம் ஆச்சு சந்துருவை பார்த்து, இந்த சம்பவத்துக்கும் எனக்கு என் பேரை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஓப்பனாக டினை பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. ஆமாம், அது மாதிரி வந்து அப்போ காத்துட்டு இருந்திருக்காங்க இந்த நீதிபதிகள்லாம். இவங்க தேவையில்லாத வந்துட்டு கையெழுத்தே போடாத ஒரு நீதிபதியை வந்து பொய்யா வந்து அவரும் கையெழுத்து போடாருன்னு சொன்னாங்கன்னா அப்போ அதில் உள்நோக்கம் இருக்குது. நீதித்துறையை கலங்கப்படுத்துறதுல அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் சேர்ந்துட்டு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் வழக்கறிஞர்கள் அதை பார்த்துக்குவோம். அதனால இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசுக்கு ஜால்ரா அடித்தா ஜால்ராவை அடிச்சுட்டு இருக்கட்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீதித்துறையை கலங்கப்படுத்துறத அவங்க நிறுத்திக்கணும். ஓகே சார், ரொம்ப நாங்கள் இதை ரொம்ப கவனமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்ட்டு நாங்கள் விரும்பணும். அண்ணன் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? எஸ், நான் வந்து நீதித்துறையோ வழக்கறிஞர்களையோ நீதி பேரரசர்களையோ குறைச்சு சொல்லல. ஒரு எளியவனா ஒரு குடிமகனா என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திருக்கேன். அதுதான் செய்தி. ஓகே ஓகே சார், நாங்கள் இந்த ஒரு கொடாயடி சண்டையை போல நீதிமன்றத்தில் நடந்த சின்ன ஒரு இஷ்யூ ஒரு பெரிய கொழாயடி சண்டையை போல ஒரு பூதாகரப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது டெமோக்ரஸிக்கே முதல்ல நல்லது கிடையாது. இந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு தோற்றம் உருவாகிறது அப்படிங்கிற வருத்தத்தில் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்வையாளர்களுக்கு புரிய வைப்பதற்காக இன்னைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி எடுத்தோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.